கிளைண்ட் கொட்டேஷன் கேட்குறாங்களே, எவ்வளோ அனுப்புறதுன்னு தெரியலையே. ஸோ இந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை வந்து 2 செக்டாராக பிரிச்சுப்போம். எதை பேஸ் பண்ணி இந்த கொட்டேஷன் அனுப்புறது அண்ட் எவ்வளோ வந்து கொட்டேஷன் கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் திங், ஸ்கோப் ஆஃப் ஒர்க். நீங்கள் லோகோ மட்டும் கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறீங்களா, இல்லை பிராண்ட் கைட்லைன்ஸ், சோஷியல் மீடியா கிட், இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். செகண்ட் திங், டைம் ரிக்வயர்டு. ஸோ இந்த லோகோக்கான டியூரேஷன் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கிளைண்ட் கிட்ட ப்ரொவைட் பண்ணிடணும். அண்ட் கிளைண்ட் டைப். உங்கள் கிளைண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் ஓனரா, இல்லை லோக்கல் பிஸ்னஸ் ஓனரா, இல்லைனா லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி வச்சிருக்காரா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ பேக் டு த மெயின் பார்ட், எவ்வளோ ஷேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் 5Kவும் ஷேர் பண்ணலாம், 25Kவும் ஷேர் பண்ணலாம், இல்லை 50K கூட ஷேர் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ட்டை பொறுத்தது. ஸோ இப்போ எவ்வளோ வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். 200, 300, 500, 1000. ஸோ இந்த அமௌண்ட் கண்டிப்பாக வாங்காதீங்க. ரீசன் என்னன்னா, நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரில் உங்கள் டைம் அண்ட் வேல்யூவை ஸ்பெண்ட் பண்ணி, உங்கள் க்ரியேட்டிவிட்டியை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு டிசைன் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ, ஸோ இந்த அமௌண்ட் கண்டிப்பாக உங்கள் வேல்யூவை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் எவ்வளோ ஏமாந்தன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.